ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பானிஷ் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முதல்ல கடாய் சூடானதுமே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அதில் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம்னு எடுத்திருக்கேன். இதெல்லாமே சாப் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆம்லேட்க்கு இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். பெரிய வெங்காயம் நம்ம நீண்ட நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். நல்லா குக்காகி வரணும், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி. அதே சமயம் உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்திருக்கணும். பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ இது கூட ஆறுனதுக்கப்புறமா 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆம்லேட்க்கு. காரத்துக்கு 2 பிஞ்ச் அளவுக்கு பெப்பர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எக்கு தனியாக பீட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்லா முட்டை கலந்துடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஆம்லேட் போடுறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேன். இந்த பேனில் நல்லா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நம்ம பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக், அதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கணும். இந்த ஆம்லேட் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாங்கன்னா தான் நல்லா குக்காகி வரும். ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா சைட்ஸும் இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படியே திருப்பி போட ஈஸியாக இருந்தால் திருப்பி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா அதை உள்ளே போட்டுட்டேன். ஸோ இன்னொரு பக்கமும் நல்லா குக்காகி வரட்டும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.